நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. படிக்கும் பாவகம் எது? படிக்கிற கிரகம் அப்படின்னா புதன், குரு. கல்வி கடவுள் கயகிரிவர். படிக்கிறதுக்கு உதவுவர் குரு. குரு இல்லா வித்தை பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5, 9 இதுதான் கல்விக்கான பாவகமாக சொல்கிறது. இந்த 2ஆம் பாவகம் அடிப்படை கல்வி, 4ஆம் பாவகம் உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, காலேஜ் வரைக்கும். 9ஆம் பாவகம் பிஹெச்டி, 5ஆம் பாவகம் புத்திசாலித்தனம், அறிவு அப்படின்னு சொல்றது. இல்லை 4ஆம் பாவக அதிபதி 3 இருந்தால் அவர் வெளிநாடு போய் படிப்பார். 9ஆம் பாவதி 12 இருந்தால் அவர் மேல் படிப்பு பிஹெச்டிக்காக, எம்எஸ், எம்டி இந்த மாதிரி படிப்புகளுக்காக அந்நிய நாட்டில் போய் படித்து கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இதிலே குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் குருவை மதிப்பவன், குரு காலில் விழுந்து படிப்பவன். இதே புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் குருவை சுத்தமாக மதிக்க மாட்டான். அவன் தனிக்காட்டு ராஜாவாக படிச்சுட்டு இருப்பான். அவன் பள்ளிக்கூட படிப்பை விட அவர் சுயம்புவாக படித்தது தான் அதிகமாக இருக்கும். கிளாஸில் தூங்குவார், கிளாஸுக்கே போக மாட்டார். மார்க்குகள் நல்ல மார்க்குகள் வரும் அப்படிங்கிறது இந்த புதனுக்கும் குருவுக்கும் சொல்றது. இதில் இந்த 5ஆம் பாவம் புத்திசாலித்தனம், எது காசு வருதோ அதை படிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொதுவாக 4ஆம் பாவகத்திலே இருக்கிறவர்கள், ராகு நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம் 4ஆம் பாவகம், கார்த்திகை 4, உத்திர 4, உத்திராட 4, இவங்க வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது ஈஸியாக அவர்களுக்கு கைகூடும். இந்த கடகராசி, மகர ராசி இவங்களும் வெளிநாடுகளுக்கு போய் படிப்பது யோகத்தை தரும். என்ன படிப்பு படிக்கலாம்? இப்போ ஒருத்தருக்கு குரு புது இணைந்து இருக்குது, குரு 10ல் இல்லை புதன் 10ல் இருந்தால் அவர் அரசாங்க வேலை செய்வார். புதன் 10ல் இருந்தால் பச்சை மையில் கையெழுத்து போடுவார், அக்கௌண்ட்ஸ் பார்ப்பார். இதே மிதுன ராசியிலே புதன் இருக்குது, கன்னியிலே புதன் இருக்கு அப்படின்னா அவர் பள்ளிக்கூடம் படிக்கிறத விட போஸ்ட்லேயே நிறைய படித்து பாஸ் ஆகிருப்பார். பள்ளிக்கூட படிப்பு கம்மியாக தான் இருக்கும், 10ஆம் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவர் போஸ்ட்டில் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய படிச்சிருப்பார். புதன் அதிகமாக இருக்கிறவர் ஜோதிடர், குரு அதிகமாக இருக்குது. இப்போ ஜோதிடர்லேயே புதன், குரு பவர் இருக்குது அப்படின்னா, புதனும் குருவும் பவராக இருக்குன்னா அவங்க ஜோதிட ஆசிரியர். புதனும் செவ்வாயும் பலமாக இருக்குன்னா அவங்க வாஸ்து நிபுணர். புதனும் சுக்கிரனும் பலமாக இருக்குன்னா அவங்க நவரத்னங்கள் போடக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்கிறோம். படி படி படி, அதுவே உன் வாழ்வின் முதல் படி. படி படி படி, படிக்காமல் இருப்பது எப்படி? அதுவே உன் வாழ்வின் முதல் படி. இந்த படிப்பு வரலாம் அப்படின்னா ஹயகிரிவர் கடவுள் இருக்கார். ஹயகிரிவரை வணங்கி வரலாம், அவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வரலாம். இன்னொன்று சித்திர 4, மிருகசீரிஷ 4, பொதுவாக இந்த மிருகசீரிஷ 4, சித்திர 4, அவிட்ட 4 இவங்க ஸ்கூல் படிப்புல சுமார் தான். பள்ளிக்கூடத்துக்கு பலர் காதல் பண்ணத்தான் செல்வார்கள். இவங்க ஆனால் காலேஜ் 9ஆம் பாகம் பட்டையை கிளப்பிடுவாங்க. காலேஜ் வெறித்தனமாக படித்து, ஏன்னா மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது, அதில் 9ஆம் பாகம் புதன், மேல் படிப்பு வெளுத்து வாங்கிடுவாங்க. அவிட்ட 3, 4, 9ஆம் இடம் சுக்கிரன். இவர்
ஒரு பொண்ணை ஒரு சைடு லவ் பண்ணி அந்த பெண்ணுக்காக படிக்கக்கூடியவர், அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக படித்து மார்க் எடுக்கக்கூடியவர் இந்த அவிட்டம் 3 நாள். சித்திரை 3 நாள் அப்படின்னா அவங்களுக்கு மேல் படிப்பு அப்படிங்கிற 9ஆம் இடம் புதன் வலுவாக இருப்பதால் மேல் படிப்பில் வெளுத்து வாங்குவாங்க. இதே கன்னி ராசியில சித்திரை 1, 2 பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு சுக்கிரனாக வருவதால் அவர்களும் அதை மாதிரி காதலித்த பெண்ணுக்காக, தாய்க்காக, அத்தைக்காக, பல பணத்துக்காக சிறப்பாக படிப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.